மருத்துவமனையில் கான்ட்ராக்ட் சிஸ்டம் வந்துருச்சு, பள்ளிக்கூடத்தில் கான்ட்ராக்ட் சிஸ்டம் வந்துருச்சு. அப்போ இந்த அரசாங்கம் உண்மையிலே வெளியில் சமூக நீதி பேசிக்கொண்டு சமூக நீதியை குழி தோண்டி புதைக்குது. சொல்வதைத்தான் செய்வோம், செய்வதைத்தான் சொல்லுவோம்னு முதலமைச்சர் அடிக்கடி சொல்லுவார். அவர் இன்னொன்று சொல்லுவார், நாங்கள் சொல்லாததையும் செய்வோம்னு. தனியார் மையம் சொல்லாததையும் செய்கிறாரு, அவ்வளோதான். இடஒதுக்கீடு என்பது பொதுத்துறை நிறுவனங்களில் தான் இருக்குது, இல்லாட்டி அரசு துறையில் தான் இருக்குது. நீங்கள் கான்ட்ராக்ட் முறையை புகுத்துறீங்க அப்படின்னா என்ன அர்த்தம்னா இடஒதுக்கீட்டையே க்ளோஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறது அர்த்தம். ஏற்கனவே திராவிட முன்னேற்ற கழகம் தான் தேசியமயமாக்கியது. கலைஞர் தான் போக்குவரத்து கழகங்களை தேசியமயமாக்கினார், போக்குவரத்து கழகங்களை கலைஞர் தான் உருவாக்கினார். அந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலேயே தேசியமயம் குழி தோண்டி புதைக்கப்படுகிறது. காம்ரேட் டாக்கீஸ் நேயர்களுக்கு வணக்கம். தமிழ்நாடு அரசு போக்குவரத்து துறை எப்பவுமே இதை பற்றின நியூஸ் ஹாட் டாபிக் தான். இப்போ இதில் ரீசெண்டாக எழுந்திருக்கக்கூடிய சர்ச்சைகளை பற்றி நம்மளோட பேசுறதுக்கு நேரது போக்குவரத்து ஊழியர் சம்மேளனத்துடைய பொதுச் செயலாளர் திரு ஆறுமுக நாயனார் அவர்கள். வணக்கம். தமிழ்நாடு போக்குவரத்து கழகத்தில் இப்போ புது சர்ச்சையாக டெண்டர் டாக்குமெண்ட் ஃபார் அவுட் சோர்சிங் மேன் பவர் அப்படின்னு சொல்லிட்டு திருநெல்வேலி ஜோனில் மட்டும் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க தமிழ்நாடு அரசு. திருநெல்வேலி ஜோனில் இருக்கக்கூடிய டிரைவர் கண்டக்டர்ஸ் 2 பேரை ஒப்பந்த அடிப்படையில் தேர்ந்தெடுக்கலாம். ஏன்னா அங்கே ஆட்கள் ரொம்ப கம்மியாக இருக்கிறதால மக்களுக்கு அது இடையூறாக இருக்குது. அதனால ஒப்பந்த புள்ளி வெளியிட்டிருக்காங்க. இது சரியா? இப்போ ஏற்கனவே போக்குவரத்து கழகங்களில் ஒரு 25,000 காலி பணியிடங்கள் இருக்குது. அந்த 25,000 காலி பணியிடங்களை பூர்த்தி செய்ய வேண்டும் என்ற அடிப்படையில் நாங்கள் அரசாங்கத்துக்கு தொடர்ந்து கோரிக்கை வைத்து கொண்டே இருக்கிறோம். கடந்த ஜனவரி 9, 10 2 நாள் ஸ்ட்ரைக் நடந்துச்சு. எங்கள் ஸ்ட்ரைக்கினுடைய பிரதானமான கோரிக்கையும் இதுபோல் காலி பணியிடங்களை பூர்த்தி செய்ய வேண்டும் என்பது தான். இப்போ நாங்கள் ஸ்ட்ரைக் நோட்டீஸ் கொடுத்து அதற்கான பேச்சுவார்த்தைகள்லாம் நடந்து வரும்பொழுது மாநகர போக்குவரத்து கழகத்தில் இதே மாதிரி கான்ட்ராக்ட் அடிப்படையில் பணியாளர்களை நியமனம் செய்வதற்கு டெண்டர் கேட்டாங்க. இப்போ அந்த டெண்டரை எதிர்த்து நாங்கள் நீதிமன்றத்துக்கு போனோம். நீதிமன்றம் அந்த டெண்டர் சம்பந்தமாக ஒரு விரிவான தீர்ப்பை சொல்லியது. கிட்டத்தட்ட ஒரு 10-15 காரணங்களை சொல்லி டெண்டரை ரத்து பண்ணியது. அந்த தீர்ப்பை எதிர்த்து நிர்வாகம் அப்பீல் போச்சு. அப்பீலில் அரசு வழக்கறிஞர் இது அரசாங்கத்தினுடைய கொள்கை முடிவு, கொள்கை முடிவில் நீதிமன்றம் தலையிட முடியாது என்ற அடிப்படையில் வாதத்தை வைத்தார். இப்போ டிவிஷன் பெஞ்ச் அரசாங்கத்தினுடைய கொள்கை முடிவில் தலையிட முடியாது என்று சொல்லியிருக்கிறது. டிவிஷன் பெஞ்ச் அப்படி சொன்னதும் தப்பு. ஒரு ஒப்பந்தமோ அல்லது ஒரு சட்டத்துக்கு புறம்பாக அரசாங்கம் எந்த கொள்கை முடிவையும் எடுக்க முடியாது. இப்போ அது நீதிமன்றத்தில் சட்ட ரீதியாக என்ன பண்ணலாம்ங்கிறத நாம் பார்க்க போகிறோம். இப்போ இந்த சூழ்நிலையில் தான் திருநெல்வேலி கழகத்தில் இந்த மாதிரி டெண்டர் என்பது விட்டுருக்குறாங்க. இது ஒரு மோசமான நடவடிக்கையாகும். நிரந்தர தன்மையுள்ள இடங்களில் ஒப்பந்த ஊழியர்களை நியமிக்கக்கூடாது என்பது ஒப்பந்த தொழிலாளர் ஒழித்தல் சட்டம்னு ஒரு சட்டம் இருக்குது. கான்ட்ராக்டில் அபாலிஷன் ஆக்ட். அந்த ஆக்டில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு தொழில் நிரந்தர தன்மை உள்ள தொழில் என்றால் அதில் ஒப்பந்த தொழிலாளர்களை நியமிக்கக்கூடாது என்று அந்த சட்டம் சொல்லுது. இப்போ போக்குவரத்து கழகத்தில் டிரைவர் கண்டக்டர் வேலை என்பது நிரந்தர தன்மை உள்ள வேலை. இப்போ நிரந்தர தன்மை உள்ள வேலையில் நிரந்தர தொழிலாளிகளை தான் எடுக்கணும். ஒப்பந்த தொழிலாளர்களை எடுப்பது என்பது சட்டத்துக்கு புறம்பான நடவடிக்கை. ரெண்டாவது விஷயம் இந்த ஒப்பந்த தொழிலாளர் முறை என்பதே ஒரு மிக மோசமான கொத்தடிமை முறை. நாடாளுமன்ற தேர்தலில் இடஒதுக்கீடு என்பது ஒரு சர்ச்சையாக மாறியது. மோடியும் பேசினார், இந்தியா கூட்டணி கட்சிகளும் பேசினாங்க. இப்போ மோடி பேசும்போது நான் இடஒதுக்கீட்டுக்காக உயிரை கூட கொடுப்போம்லாம் சொன்னார். அதுக்கு ராகுல் காந்தி ஒரு பதில் சொல்லியிருந்தார். என்ன பதில் சொல்லியிருந்தார்னா, 30 லட்சம் காலி பணியிடங்களை பூர்த்தி பண்ணாமல் இருக்கிற, அதே மாதிரி பொதுத்துறைகளையெல்லாம் தனியாருக்கு வைக்கும் பொழுது இடஒதுக்கீடை பற்றி பேசுவது என்பதே ஏமாற்று வேலை அப்படின்னு ராகுல் காந்தி பதில் சொன்னார். இப்போ இன்றைக்கி இடஒதுக்கீடுங்கிறது எங்கே இருக்குது? இடஒதுக்கீடு என்பது பொதுத்துறை நிறுவனங்களில் தான் இருக்குது, இல்லாட்டி அரசு துறையில் தான் இருக்குது. அரசு துறையில் தான் இடஒதுக்கீடு அடிப்படையில் தாழ்த்தப்பட்டவர்கள், பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு 69% வேலை வாய்ப்பில் உரிமை என்பது இருக்குது. இப்படி இடஒதுக்கீடு இருக்கக்கூடிய இந்த அரசு துறையில் நீங்கள் கான்ட்ராக்ட் முறையை புகுத்துறீங்க அப்படின்னா என்ன அர்த்தம்னா இடஒதுக்கீட்டை மறுக்கிறீங்க, இடஒதுக்கீட்டையே க்ளோஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறது அர்த்தம். ஒரு பக்கம் அது சட்டவிரோதமான நடவடிக்கை. ரெண்டாவது அரசாங்கம் என்ன சொல்லுது? திமுக அரசாங்கம் நாங்கள் திராவிட மாடல்னு சொல்கிறாங்க. சமூக நீதி தான் எங்கள் கொள்கைன்னு சொல்கிறாங்க. சமூக நீதினா இடஒதுக்கீடு.
இன்றைக்கி தனியார் துறையிலும் இடஒதுக்கீடு வேணுங்கிற கோஷம் வந்திருக்கக்கூடிய ஒரு காலத்தில் இன்றைக்கு இடஒதுக்கீட்டுக்கே குழி தோண்டி புதைக்கிற அடிப்படையில் இந்த பொதுத்துறை நிறுவனத்தில் சட்டவிரோதமாக கான்ட்ராக்ட் முறையை அரசாங்கம் புகுத்துவது என்பது மிக மோசமான நடவடிக்கை. இதை ஏற்றுக்கொள்ள முடியாது. கட்டாயமாக இதுக்கு எதிராக நாங்கள் கடுமையாக போராட்டம் நடத்துவோம். காரணமாக அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, காலி பணியிடங்கள் வந்து அதிகமாக இருக்குது, அதை வந்து தனியாரை வச்சு நாங்கள் நிரப்புகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. காலி பணியிடங்களை தனியாரை வச்சு தான் நிரப்ப முடியுமா? இல்லை, காலி பணியிடங்களை நிரப்புறது வந்து காலி பணியிடங்களை நிரப்பணும் தான் எங்கள் கோரிக்கை. காலி பணியிடங்களை நிரந்தர தொழிலாளிகளை வச்சு தான் நிரப்ப முடியும். இப்போது ஒப்பந்தம் கான்ட்ராக்ட்னா என்ன அர்த்தம்? இப்போ இந்த பில்டிங் இருக்குது, இந்த பில்டிங்க்கு வெள்ளை அடிக்கிறது ஒரு வேலை. இந்த வெள்ளை அடிக்கிற வேலைங்கிறது வந்து ஒரு மாதம் நடைபெறும், இல்லாட்டி வந்து ஒரு 2 மாத காலம் நடைபெறும். இந்த மாதிரி ஒரு டெம்பரவரியான வேலைக்கு ஒப்பந்த அடிப்படையில் தொழிலாளிகளை நியமனம் பண்ணுறது சட்டம். ஆனால் நிரந்தரமான வேலை, இப்போ பஸ்ஸில் டிரைவர் கண்டக்டர் இல்லாமல் பஸ் ஓட முடியுமா? அது ஒரு பஸ்ஸுக்கு 7 பேர் நாம்ஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அந்த நாம்ஸில் இருக்கக்கூடிய, அதாவது சட்டப்படி அங்கீகரிக்கப்பட்ட காலி பணியிடத்தில் ஒப்பந்த தொழிலாளிகளை நியமிக்கிறதுங்கிறது வந்து தப்பு. நீ வந்து வேலை வாய்ப்பு இல்லாமல் எத்தனை லட்சம் இளைஞர்கள் காத்திருக்கிறாங்க. இப்போ வேலை வாய்ப்பற்ற இளைஞர்களுக்கு வேலை கொடுப்பதற்கு பதிலாக இன்றைக்கு அரசாங்கம் இப்படிப்பட்ட இது விரும்பினா போக்குவரத்தில் மட்டுமில்லை, ஏற்கனவே இப்போ மருத்துவமனையில் கான்ட்ராக்ட் சிஸ்டம் வந்துருச்சு, பள்ளிக்கூடத்தில் கான்ட்ராக்ட் சிஸ்டம் வந்துருச்சு, எல்லா உள்ளாட்சியிலையும் கான்ட்ராக்ட் சிஸ்டம். அப்போ இந்த அரசாங்கம் வந்து உண்மையிலே வெளியில் சமூக நீதி பேசிக்கொண்டு சமூக நீதியை குழி தோண்டி புதைக்குது. இடஒதுக்கீடுக்கு நாங்கள் தான் வந்து முன்னோர்கள் என்று சொல்லக்கூடிய இந்த அரசாங்கம் இடஒதுக்கீட்டையே மறுக்குது, இடஒதுக்கீட்டையே குழி தோண்டி புதைக்குது. அதனால் இந்த முறை என்பது வந்து சமூக நீதிக்கு புறம்பான ஒரு சுரண்டல் முறை, நவீன கொத்தடிமை முறை தான் கான்ட்ராக்ட் முறை. பொதுவாக தமிழ்நாடு போக்குவரத்துடைய ஸ்ட்ரக்சர் வந்து என்ன மாதிரியான ஸ்ட்ரக்சராக இருக்குது தோழர்? மற்ற மாநிலங்களை கம்பேர் பண்ணும்போது அதில் தனியார் மயம் வந்தால் என்ன மாதிரியான பாதிப்பாக இருக்கும்? தமிழ்நாட்டில் 20,000 போக்குவரத்து கழக பேருந்துகள் ஓடுது. இதில் 10,000க்கும் மேற்பட்ட பேருந்துகள் அன்எக்கனாமிக்கல் ரூட்டு, அதாவது லாபமில்லை என்று தெரிந்தாலும் கிராமப்புற மக்களுக்காக இயக்கக்கூடிய வழித்தடங்கள். இப்போ லாபம் இல்லாத வழித்தடத்தில் வந்து தனியார் வந்து அவர் தொழில் பண்ண தானே வர்றாரு. அப்போ இதில் வந்து லாபம் இருக்கக்கூடிய வழித்தடங்களில் வர்ற காசு அதை கொஞ்சம் வந்து நஷ்டத்தை ஈடு கட்டுற மாதிரி இன்றைக்கு போக்குவரத்து கழகங்கள் ஓடிக்கிட்டு இருக்குது. இப்போ அதை வந்து இவங்க லாபமான ரூட்டெல்லாம் தனியாருக்கு கொடுத்தாங்கன்னா மேலும் தமிழ்நாட்டு மக்களுக்கு போக்குவரத்து வசதிகளை வந்து மறுக்கப்படக்கூடிய ஆபத்து என்பது வந்து இருக்குது. இதில் இன்னொரு சர்ச்சை தான் வந்து தமிழ்நாடு முழுக்க மினி பஸ் வந்து ஏற்றப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மினி பஸ் வர்றதால எதுவும் பிரச்சனை இருக்கா? இல்லை, ஏற்கனவே வந்து மினி பஸ்ஸு நகர்பேருந்துகள்லாம் இப்போ போக்குவரத்து கழகங்கள் தான் ஓட்டிக்கிட்டு இருக்குது. கடந்த ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்னாடி மினி பஸ் நாங்கள் கொண்டு வர போகிறோம், ஏன்னா அன்சர்வே ரூட்டு, அதாவது பஸ்ஸே போகாத இடத்துக்கு நாங்கள் மினி பஸ் கொண்டு வர்றோம் அப்படின்னு சொன்னாங்க. மறுபக்கத்தில் போக்குவரத்து கழகங்களை பொறுத்தளவில் என்ன, 500 பேர் குடியிருக்கக்கூடிய கிராமத்துக்கும் போக்குவரத்து கழகத்தினுடைய பேருந்து வசதி என்பது வந்து இருக்குது. அதனால் மேக்சிமம் நம்ம வந்து போக்குவரத்து கழகங்கள் பேருந்து வசதியை கொடுத்துருச்சு. மேலேயும் நீங்கள் மினி பஸ் விடணும்னா போக்குவரத்து கழகங்களே இயக்குங்கள்னா நாங்கள் சொன்னோம். ஆனால் அரசாங்கம் வந்து தனியாருக்கு கொடுத்துச்சு. இப்போ தனியாருக்கு கொடுத்து 7,000 பெர்மிட் கொடுத்தாங்க. 7,000 பெர்மிட் கொடுத்து கிட்டத்தட்ட ஒரு 2,000 பஸ்ஸு கூட ஓட்டலை. இப்போ மறுபடியும் என்ன செய்கிறாங்க, போக்குவரத்து கழக பேருந்துகள் போகாத வழித்தடங்களில் இயக்குவதற்காக கொடுக்கப்பட்டது. இப்போ வந்து போக்குவரத்து கழக பேருந்துகள் போகிற வழித்தடத்திலே 8 கிலோமீட்டர் வரைக்கும் ஓட்டிக்கலாம் இன்றைக்கு அரசாணை வெளியிடப்பட்டிருக்குது. இது போக்குவரத்து கழகங்களை மேலும் சீரழிக்கிறதுக்கான ஏற்பாடு. இது ஒரு தனியார்மய நடவடிக்கை. கிட்டத்தட்ட இந்த அரசாங்கம் ஒரு முழுக்க தனியார்மய நடவடிக்கையும் மறைமுகமாக ஈடுபட்டிருக்குது என்பதான் எங்கள் குற்றச்சாட்டு. இதுக்கு முன்னாடி போக்குவரத்துறை அமைச்சரும் என்ன சொல்லியிருந்தாருன்னா, தனியார் மயத்துக்கு வந்து தமிழ்நாட்டில் இடமே இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஆனால் இவருடைய சொல்லுக்கும் செயலுக்கும் சம்பந்தம் இல்லை. வாயில் ஒன்று பேசுகிறாங்க, ஒன்றை செய்கிறாங்க. சொல்வதைத்தான் செய்வோம், செய்வதைத்தான் சொல்லுவோம்னு வந்து முதலமைச்சர் அடிக்கடி சொல்லுவார். ஆனால் அவர் இன்னொன்று சொல்லுவார், நாங்கள் சொல்லாததையும் செய்வோம்னு. இது தனியார் மயம் சொல்லாததையும் செய்கிறாரு, அவ்வளோதான். வேறு என்ன? கான்ட்ராக்ட் முறை, தனியார் மயம், முதலமைச்சர் சொல்லாததையும் செய்கிறார். இது வந்து கிட்டத்தட்ட வந்து இந்த ஏற்கனவே திராவிட முன்னேற்ற கழகம் தான் தேசியமயம் ஆக்கியது. கலைஞர் தான் போக்குவரத்து கழகங்களை தேசியமயமாக்கினார், போக்குவரத்து கழகங்களை கலைஞர் தான் உருவாக்கினார். இன்றைக்கி அது தமிழ்நாட்டுக்கு பெரிய அளவுக்கு பயன்பட்டுருக்குது. எந்த திராவிட முன்னேற்ற கழகம் தேசியமயத்தை உருவாக்கியதோ அந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலேயே தேசியமயம் குழி தோண்டி புதைக்கப்படுகிறது.
போக்குவரத்து கழகம் அப்படின்னு எடுத்தாலே சட்டமன்றத்தில் விவாதிக்கப்படுறது வந்து போக்குவரத்து கழக ஊழியர்களுடைய போராட்டங்கள், அவங்களுடைய சம்பள உயர்வு, இது எல்லாமே தீர்க்கப்பட்டிருக்கா? எந்த பிரச்சனையும் தீரலை, எந்த பிரச்சனையும் தீரலைங்கிறது தானே. இப்பவும் வந்து எங்களுடைய பணம் 15,000 கோடியை எடுத்து செலவு பண்ணிட்டாங்க. திமுக ஆட்சிக்கு வரும்போது தொழிலாளர் பணம் அதிமுக ஆட்சி காலத்திலே செலவு செய்யப்பட்டது. நாங்கள் அப்போவே போராட்டம் நடத்தினோம். 7,000 கோடி ரூபாய் எங்கள் பணத்தை செலவு பண்ணிட்டாங்கன்னு நாங்கள் போராடினோம். திமுக ஆட்சிக்கு வந்து இந்த 3 ஆண்டுகளில் மேலும் 8,000 கோடி 15,000 கோடி எங்கள் பணத்தை எடுத்து செலவு பண்ணிட்டாங்க. ரிட்டையர்ட் ஆகிற தொழிலாளிக்கு ரிட்டையர்ட் ஆன பணப்பலன்கள் கொடுக்கல. முன்னாடி 6 மாதத்தில் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க அதிமுக ஆட்சி காலத்தில். இப்போ 18 மாதங்கள் ஆன பிறகும் ஓய்வு பெற்ற ஊழியர்களுக்கு பணம் கொடுக்கல. அதிமுக ஆட்சியில் ஓய்வு பெற்ற ஊழியர்களுக்கு அகவிலைப்படியை நிறுத்தினாங்க. அது நிறுத்தினது தப்புன்னு கோர்ட்டுக்கு போனோம். கோர்ட் வந்து கொடுக்க சொல்லி தீர்ப்பு சொல்லிச்சு. அதிமுக போட்ட உத்தரவை திமுக அரசாங்கம் அமுல்படுத்துது. கோர்ட் தீர்ப்பை எதிர்த்து திமுக அரசாங்கம் அப்பீல் போகுது. இப்போ ஓய்வு பெற்ற ஊழியர்களுக்கு 104 மாதங்களாக அகவிலைப்படி உயர்வு என்பது வந்து மறுக்கப்பட்டிருக்குது. ஊழியர்களுடைய ஒப்பந்த பேச்சுவார்த்தை முடிஞ்சு 9 மாதம் ஆச்சு, இது வரைக்கும் பேசலை. சட்டபூர்வமான பல சலுகைகள் எங்களுக்கு இன்னும் வந்து மறுக்கப்படுது. ஆக அரசாங்கத்தை பொறுத்தளவில் தொழிலாளர்களுடைய பிரச்சனையில் எந்த விதமான உருப்படியான தீர்வு என்பதற்கான நடவடிக்கை எடுக்கவில்லை. இதில் தான் வந்து தனியார் மயமும் வருது. ஆமாம், ஒரு பக்கம் தொழிலாளர்களுடைய பிரச்சனையை தீர்க்கவில்லை, மறுபக்கம் வந்து தனியார் மயப்படுத்துவதற்கான நடவடிக்கை, ஒப்பந்த அடிப்படையிலான தொழிலாளர்களை நியமிக்கிறதுக்கான நடவடிக்கை, கிட்டத்தட்ட இந்த போக்குவரத்து கழகங்களுடைய கட்டமைப்பை சீர்குலைக்கிறதுக்கான ஏற்பாடு. டிப்போர்ட்ஸும் வந்து ப்ரைவேட்டைஸ் ஆக போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதை பற்றின நியூஸ் வந்து பெருசாக வெளியில் வந்து ஸ்ப்ரெட் ஆகலை அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது. இது என்ன நிலைமையில இருக்குது? இல்லை, இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. நாங்களும் இதை மக்கள் மத்தியில் கொண்டு போக வேண்டிய தேவை என்பது வந்து இருக்குது. கட்டாயமாக இதை மக்கள் மத்தியில் கொண்டுட்டு போவோம். அதுக்கான நடவடிக்கையில் ஈடுபடும்.